ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ளம் கேக்கு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக மைதா எதுவும் யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹெல்த்தியான கேக்கை கட்டாயம் நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக சுவையும் ரொம்ப அபாரமாகவே இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் முத பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல ஊற வச்சுக்கலாம். இது ஊற வச்ச பிறகு தான் நம்ம இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க முடியும். அதனால் இதை முதல்ல ஊற வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் நான் எல்லா கலரும் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ், இது ஃப்ரெஷ் ஜூஸு. இதில் நீங்கள் ஒரு 3 மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வைக்கணும். அதிகபட்சம் நீங்கள் ஒரு நாள் முழுக்க கூட ஊற வச்சுக்கலாம். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணிவிடுங்க. கேரமலைஸ் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேருங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இது இப்போ ஆறட்டும். பாருங்கள், இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி தான் இந்த கேக் செய்ய போகிறோம். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எல்லா நட்ஸும் எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட்ஸு, அப்புறம் பிஸ்தா, அப்புறம் பாதாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நட்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா தனித்தனியாக நமக்கு இருக்கும் கேக்கில். அதுக்காகத்தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேக்கை நம்ம ரொம்பவே சுலபமாக சீக்கிரமாக பண்ணிடலாம். அடுத்து நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்ச நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நம்ம கேக் வீடியோஸு எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ கேக் செய்யும்போது கட்டாயமாக எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த எண்ணெய் நம்மளோட கேக்கோட வாசனையில் வரும். அதனால கேக்கே நல்லா இருக்காது. அடுத்தது நான் பால் சேர்த்துருக்கேன். பால் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால். இப்போ இது நல்லா சேர்த்த பிறகு இது நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்மளோட சர்க்கரை இதில் நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு லைட்டாக இதை பிளெண்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட் ஃப்ளாரோட வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். இது நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கலந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சளிச்சாச்சு. இது ஒன்றோட ஒன்றா நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ இந்த கேக்குக்கு நீங்கள் நிறைய ப்ராசஸ் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். மற்ற கேக்கு போலவே நம்ம பழங்கள் ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம நார்மலாக பண்ணுற ப்ளம் கேக் போலவே இதோட சுவையும் அதே போலவே இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம கலந்தாச்சு. இது போல் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த ஜூஸோடையே நீங்கள் சேர்த்துக்கோங்க.
கேரமலைஸ் பண்ண தண்ணியையும் நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ளம் கேக்குக்கான பேட்டர் வந்து தயாராகிடுச்சு. இனிமேல் இதை பேக் பண்ண வேண்டியது தான். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சாதாரணமாக உள்ள எந்த பவுலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மல் சில்வர் பவுலாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் அப்புறம் கேஷ்யூவும் அலங்காரத்துக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி அலங்காரம் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறமா பேக் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். இப்போ இதை பேக் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்மளோட பவுலை உள்ளே வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே இது தயாராகிடும். நீங்கள் வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து உங்களுக்கு டைம் கொஞ்சம் மாறுபடும். ஒரு 35 நிமிஷத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா இது போல் சூப்பராக உங்களுக்கு கேக் வந்து தயாராகிடும். இப்போ கேக் வந்து நல்லா ஆறின பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் மோல்டிலேருந்து எடுத்துக்கோங்க. கேக் ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா பிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா ஆறின பிறகு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்மளோட ப்ளம் கேக் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரியான சுவையான ஹெல்த்தியான ப்ளம் கேக்கை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்களோட கமெண்ட்டை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.